தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 26/12/2015 சனிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் மதியம் 12:28 வரை, பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். இன்றைக்கு நலம் யாவும் தருகின்ற நடராஜர் தரிசனம். நாட்காட்டியிலே பார்த்தால் ஆவுடையார் கோவிலில் மாணிக்க வாசகருக்கு இறைவன் உபதேசித்த காட்சி என்று எழுதப்பட்டிருக்கும். இன்றைக்கு இறைவன் காட்சி கொடுக்கின்ற நாள். காட்சி தரும் கடவுளை இன்று தினம் கண்டு கழித்தால் வீழ்ச்சியில்லாத வாழ்க்கை நமக்கு அமையும். இறைவன் எப்ப காட்சி கொடுப்பாரு அப்படின்னு எல்லோருமே காத்திருக்கோம். அந்த நடராஜர் தரிசனம் ஆண்டுக்கு 2 முறை நடைபெறுகின்றது. ஒன்று ஆனி மாதத்திலே வருகிற தரிசனம் ஆனி தரிசனம் என்பது. மற்றொன்று இதுபோல மார்கழி மாதத்திலே வருகின்ற ஆருத்ரா தரிசனம், திருவாதிரை தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு சகல சிவாலயங்களிலும் நடராஜருக்கு அபிஷேகம் நடைபெறும். ரிஷப வாகனத்திலே ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் திருவீதி உலா நடைபெறும். இந்த திருவிளையாடலை, இந்த அலங்கார அபிஷேகத்தை எல்லாம் நாம் பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும். பொதுவாக நரியை பரியாக்கிய திருவிளையாடல் உங்களுக்கு தெரியும். அப்படி நரியை பரியாக்கிய திருவிளையாடலை போல நம் வாழ்விலும் சிவபெருமான் நடக்காத காரியத்தை நடத்தி காட்டுகின்ற ஆற்றல் உண்டு. மாணிக்க வாசகருக்கு முக்கியத்துவம் வாய்ந்த திருநாள். எனவே நம்மை தேடி இறைவன் வந்து காட்சி கொடுக்கும் இந்த திருநாளில் நாம் அவரை தேடிச் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். நம்பியவருக்கு நடராஜன் என்பார்கள். நம்பினால் அந்த நடராஜர் நல்ல பலனை கொடுப்பாராம். ஆனந்த தாண்டவம் பார்த்தால் ஆனந்தமான வாழ்க்கை அமையும். அதனாலேதான் பல இடங்களிலே பார்த்தால் ஆனந்த தாண்டவம் படம் வைத்திருப்பார்கள். ஞானசம்பந்தர் கூட ஒருக்கா மதுரைக்கு வந்தார். வர்றபோது எல்லாரும் சொன்னாங்க, உங்களுக்கு இப்போ ஜாதக ரீதியா அவ்வளவு நேரங்கள் எல்லாம் சரியாக இல்லை, நீங்க இப்ப மதுரைக்கு போக கூடாதுன்னாங்க. ஆனா ஞானசம்பந்தர் என்ன சொன்னார் தெரியுமா? உடனே ஒரு பாடல் பாடினார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல் ஆள் அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததேன்னு ஒரு பாட்டு பாடினார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், இறைவன் என்னுடைய உள்ளத்திலே இருப்பதனாலே, இறைவன் எனக்கு தரிசனம் கொடுப்பதனாலே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லைனார். ஆயினாலே இறைவனை மனதிலே இருத்திக் கொண்டிருந்தால் நம் வாழ்க்கை வளமாக இருக்கும். அந்த இறைவனை நாம் காண்பதற்காக காலம் காலமாக பாடுபட்டு வருகின்றோம். தரிசனம் கிடைக்காதா, அவன் கரிசனம் நமக்கு கிடைக்காதா என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படி இறைவன் தரிசனம் கொடுக்கின்ற இந்த திருநாளில் நீங்கள் அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு செல்லுங்கள். நடராஜ பெருமான் சன்னதியிலே நின்று சிவபுராணம் பாடுங்கள். சிவனையும் உமையவளையும் வழிபாடு செய்யுங்கள். நடராஜர் தரிசனம் பார்த்தால் நடக்கும் காரியங்கள் நல்லதாகவே நடைபெறும் என்று தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, முட்டுக்கட்டைகள் அகல திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். முயற்சிக்கு பலன் மாலையில் தான் கிடைக்கும். செவ்வாய் 6ஆம் இடத்திலே ராகுவோடு இணைந்திருக்கிறார். அஷ்டமத்திலே சனியும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்கள். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதனால் பணவரவில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்றாலும் கூட சில முயற்சிகளில் உங்களுக்கு தடைகள் ஏற்படலாம். பெண்களாலும் உங்களுக்கு தடைகள் ஏற்படலாம். கூட இருக்கும் குடும்ப உறுப்பினர்களாலும் தடைகள் உருவாகலாம். அந்த தடைகளை சமாளிக்க இன்றைக்கு ஆருத்ரா தரிசனம் என்பதால் நடராஜ பெருமானை வழிபாடு செய்யுங்கள். நல்லது இல்லத்தில் நடக்கும். ரிஷபராசி நேயர்களே, சொல்லும் சொற்கள் எல்லாம் வெல்லும் சொற்களாக மாறுகின்ற நாள் இந்த நாள். சுப செய்திகள் வீட்டை முற்றுகையிடப் போகின்றன. விலையுந்த பொருட்களை வாங்கி சேர்ப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு. கூட இருக்கும் கூட்டாளிகளால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். மிதுனராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும் என்று வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏறுகின்ற நாள். வீட்டு தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். கூட்டு முயற்சிகளிலும் லாபம் கிடைக்கும். வாகன யோகம் உண்டு. பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த நாள் ஒரு இனிய நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும் நாள். தேங்கிய காரியங்கள் சுறுசுறுப்பாக நடைபெறும். பணிபுரியும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் அகலும். பகல் இரவாக பாடுபட்டதற்கேற்ற பலனும் கிடைக்கும். சந்திரன் 12 இருப்பதால் ஒரு சிலருக்கு விரயங்கள் கூடுதலாக இருக்கலாம். வீடு வாங்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும். இந்த நாள் சொந்தங்களில் பகைகளை வளர்த்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். சிம்மராசி நேயர்களே, தொய்வடைந்த தொழிலை தூக்கி நிறுத்தும் நாள். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். அரசியல்வாதிகளால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. விலையுயர்ந்தவர்கள் வீடு வந்து சேரப்போகின்றன. 2லே குரு இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள்.
குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. நடராஜர் வழிபாடு உங்களுக்கு நலம் சேர்க்கும். கன்னிராசி நேயர்களே, கிரகநிலைகள் சாதகமாக அமைந்து கீர்த்தியை கொடுக்கும் நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. ராசிநாதன் புதன் 4ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரமடைகின்ற பொழுது யோகத்தை கொடுக்கும். சூரியனோடு இணைந்து புது ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் அரசியல் செல்வாக்கு மேலோங்கும். அரசியல்வாதிகளால் அனுகூலம் கிடைக்கும். வங்கிகளில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். வருமானம் போதுமானதாக இருக்கும். தொழில் வளர்ச்சி மேலோங்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பணியிட மாற்றத்தால் பதட்டம் அதிகரிக்கும் நாள். திடீரென்று உங்களுக்கு இடமாற்றம் வந்து சேரப்போகிறது. அதனால் பதட்டம் ஏற்படலாம். பணவரவு வந்தாலும் கூட மறுநிமிடமே செலவாகிவிடும். 2லே சனி இருப்பதால் யாரிடமும் வாக்கு கொடுப்பதும் யோசிப்பதுதான் நல்லது. அரசு வழி சலுகை வருவதில் தாமதம் ஏற்படலாம். கூட இருப்பவர்களாலும் தொல்லை ஏற்படும். எதிரிகளின் பலம் மேலோங்கி இருக்கும். என்று எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்கள். சனி வழிபாடு சந்தோஷத்தை வழங்கும். விருச்சிக ராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். இன்றைக்கு நடராஜர் தரிசனம் என்பதால் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று நடராஜ பெருமானை வழிபட்டால் நலங்களும் வளங்களும் வந்து சேரும். அது மட்டுமல்ல, சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. இருப்பினும் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களாலும் விரயங்கள் ஏற்படும். நண்பர்களாலும் விரயங்கள் ஏற்படலாம். எனவே அந்த விரயங்களை சமாளிக்க வேண்டிய தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு உண்டு. எடுக்கும் முயற்சிகள் மாலை நேரத்துக்கு மேல் வெற்றி பெறலாம். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்த மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள். வாங்கல் கொடுக்கல்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள வழிபாடுகளே உங்கள் வளர்ச்சிக்கு வித்திடும். தனுசு ராசி நேயர்களே, புத ஆதித்ய யோகம் செயல்படும் என்று தன்னம்பிக்கையை தளரவிடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய நாள் என்று கூட சொல்லலாம். தனவரவு திருப்திகரமாக இருந்தாலும் கூட விரயங்கள் கூடுதலாக இருக்கும். சொத்து விற்பனைகளால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. வாகன பழுதுகள் அடிக்கடி ஏற்படுகிறது. புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்ற சிந்தனை ஒரு சிலருக்கு மேலோங்கும். வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரலாம். 10ல் குரு இருப்பதால் பதவி மாற்றம் உண்டு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு மனதிற்கு நீர் சம்பவம் இல்லத்தில் நடைபெறும் நாள். போன் மூலம் பொன்னான தகவல் வந்து சேரலாம். புதிய திருப்பங்கள் ஏற்படும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அஞ்சல் வழியிலும் அனுகூல தகவல் உண்டு. என்ன இருந்தாலும் பிள்ளைகளால் ஒரு விரயம் ஏற்படத்தான் செய்யும். மாலை நேரத்தில் நீங்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். காலையில் நடராஜர் தரிசனம் பார்ப்பது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குழப்பங்கள் அகன்று குதூகலம் கூடுகின்ற நாள். குடியிருக்கும் வீட்டாலும் பிரச்சனை, கூட இருப்பவராலும் பிரச்சனை என்ற நிலை இன்று மாறலாம். என்ன இருந்தாலும் செவ்வாய் 8ல் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் ஒரு சிலருக்கு தொல்லைகள் ஏற்படும். பொருளாதார நிலை நன்றாக இருந்தாலும் கூட செலவுகள் கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். இனம் புரியாத கவலை மேலோங்கலாம். உறவினர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தாலும் கூட அது தீமையாகவே அவர்களுக்கு தெரியும். எனவே நீங்கள் மாலை நேரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. பயணங்களை மாற்றியமைத்துக் கொள்வதன் மூலம் நீங்கள் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். மீனராசி நேயர்களே, உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது நல்லது. உள்ளத்தில் உள்ளதை ஒளிவு மறைவில்லாமல் சொல்வதன் மூலம் பிரச்சனைகள் உருவாகலாம். உறவினர் பகை ஏற்படும். ஊர்மாற்ற சிந்தனை மேலோங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூட அனுசரித்து செல்வதும் அரவணைத்து செல்வதும் தான் நல்லது. கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்றைக்கு நடராஜ பெருமான் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். இன்றைக்கு மாலை நேரத்தில் சனிக்கிழமை என்பதால் சனி பகவானையும் வழிபாடு செய்யுங்கள். சஞ்சலங்களிலிருந்து நீங்கள் விடுபட இயலும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.